அவல் பிஸ்பெல்லாபாத். காய்கறி கலவை 1 கப், அவல் 1 கப், வேக வைத்த தோரம்பருப்பு 1/4 கப், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், புளி நெல்லிக்காய் அளவு, வெல்லம் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10, கடுகு 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1/2 கப், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி தழை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 5, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நம்ம ஏற்கனவே தோரம்பருப்பை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த தோரம்பருப்பை ஆட் பண்ணி இது கூட கொஞ்சம் தண்ணி, சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி, நம்ம ஏற்கனவே மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கும் போதே இதுல ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்கிறோம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கும் போது நம்ம கிட்ட ரெடியா இருக்கிற அவல் இருக்கு. நம்ம ஏற்கனவே நல்லா ஊற வச்சு வச்சிருக்கோம் இந்த அவலை இது கூட ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா குயிக்கா ஒரு ஸ்கூல் டைமுக்கெல்லாம் நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. கொஞ்சம் நல்லா நமக்கு தளர வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவல் பருப்பு காய் எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் மிளகா, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, ஃபைனலாக இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு. இந்த தாளிப்பை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.